Hello all, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம any at all அப்படின்ற ஒரு இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி இந்த at all அப்படின்றது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எனினா என்னன்றது தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் any at all அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். at all அப்படின்னா எந்த ஒரு எல்லைக்கும் ஆர் மேக்ஸிமம் என்னவோ அது எல்லாமே அப்படின்றது தான் இந்த at all அப்படின்றது. ஸோ இன் எனி வே அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விதத்துலேயும் அப்படின்னா டு எனி எக்ஸ்டென்ட் எந்த ஒரு எல்லைக்கும் இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் லைக் ஹிம் at all அப்படின்னா இந்த at all அப்படின்றது எந்த விதத்துலையுமே எனக்கு சுத்தமாக உனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லணும்ல. ஸோ அதுக்கெலாம் நம்ம இந்த at all அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் எனிவே எந்த விதத்துலேயும் எனக்கு அவனை பிடிக்கல. ஸோ at all அப்படின்னா என்ன? இன் எனிவே ஆர் டு எனி எக்ஸ்டென்ட். இப்போ இந்த எனி அப்படின்னா என்ன? எனினா ஏதோ ஒரு விஷயம். ஸோ மினிமம் ஒன்றாவது இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாம் டு எனி அமௌண்ட், மேக்ஸிமம் எனி அமௌண்ட் இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த at all அப்படின்றதும் எனி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இதுவே வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதில் என்ன அர்த்தம் கொடுக்கும்? நெகட்டிவாக வந்தாலும் அது ஜீரோ இல்லைனா நத்திங் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் கொடுக்கும். எக்ஸாம்பிள், இந்த எனி at all அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம நெகட்டிவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எதுவுமே கொடுக்காது அப்படின்றது தான் அர்த்தம். எக்ஸாம்பிள் என்னென்னா, she doesn't know any French at all. ஸோ எந்த ஃப்ரெஞ்சு வந்து கொஞ்சம் கூட தெரியாது. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த நாட் வச்சு நம்ம எழுதக்கூடிய வேர்ட். ஸோ she doesn't know any French at all அப்படின்னா சுத்தமாக ஃப்ரெஞ்சு வந்து தெரியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? எனி at all அப்படின்றத நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நெகட்டிவ் ஃபார்மில் வந்து எனி at all அப்படின்றத மீனிங் கொடுக்கும். அதே மாதிரி he don't have any money at all அப்படின்னா அவன்கிட்ட எந்த ஒரு காசுமே இல்லை. ஸோ he don't இதுதான் வந்து நெகட்டிவ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேர்ட். இந்த எனி at all அப்படின்றது நம்ம எதுக்கு சொல்கிறோம்? he don't have any money at all அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவங்ககிட்ட காசு கிடையாது அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அடுத்து கொஸ்டினாக எப்படி எழுதலாம்? do you have any idea at all? any idea at all what happened? என்ன நடந்துச்சு? ஸோ வாட் ஹேப்பன்னா என்ன நடந்துச்சு அப்படின்ற கொஞ்சம் கூட உனக்கு ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறோம். ஸோ நமக்கு இந்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, he don't have any money at all அப்படின்றது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம். விச் மீன்ஸ் அவன்கிட்ட எந்த ஒரு பைசாவும் இல்லை, எந்த ஒரு மணியும் இல்லை, எந்த ஒரு காசும் அவன்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். he don't have any money at all. அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்கும் போது do you have any idea at all what happened? ஸோ ஏதாவது என்ன நடந்துச்சு அப்படின்றது கொஞ்சம் கூட உனக்கு ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சமாச்சும் ஐடியா இருக்கா? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஐடியா வேணால் இருக்கலாம். அதுதான் நான் இங்கே எழுதியிருந்தேன். எனி அப்படின்றது மினிமம் ஒரு ஒன்றாவது இருக்கணும், மேக்ஸிமம் எல்லா அமௌண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஐடியாவாவது இருக்கா, மேக்ஸிமம் அதை பற்றி ஃபுல் நாலேஜ் கூட இருந்திருக்கலாம். ஸோ do you have any idea at all what happened? என்ன நடந்துச்சு அப்படின்றது கொஞ்சமாவது உனக்கு ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு நம்ம இந்த do you have any idea at all what happened அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த any at all அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணணும்? ஸோ பாசிட்டிவ் கேசஸில் கொஸ்டின்லையும் சரி ஸ்டேட்மெண்ட்லையும் சரி எங்கே யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் கேசஸில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா இருக்கும். is there any food at all in the fridge? ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாவது ஃபுட் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கறதுக்கு is there any food at all in the fridge அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம். ஸோ கொஞ்சமாச்சும் மினிமம் ரொம்ப கம்மியாக லெட்ஸே ஃப்ரிட்ஜில் வந்து ஸோ ஃப்ரீசரில் லெட்ஸே வந்து நமக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. அடுத்து ட்ரேயில் வந்து இந்த சைடு ஏதோ ஒன்று சாப்பாடெலாம் வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று லெட்ஸே இந்த ஐஸ்கிரீம் மட்டுமா இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா இந்த இடத்துல ஏதாவது ஒரு சாப்பாடு இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறதுக்கு தான் எனி ஃபுட் at all அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம்.
மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவும் நமக்கு சாப்பாடு இருக்கலாம், பட் மினிமம் வந்து ஒன்றாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறதுக்கு இஸ் தேர் எனி ஃபுட் அட் ஆல் இன் த ஃப்ரிட்ஜ். இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் அட் ஆல் ஜஸ்ட் டெல் மீ. ஸோ உனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு. நம்ம வந்து நார்மலாக வந்து இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் டெல் மீ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம், அதுவுமே கரெக்ட் தான். பட் நம்ம இந்த எனி அட் ஆல் அப்படின்ற ஒரு வேர்ட் என்ன கொடுக்குது, மீனிங் வந்து எப்படி வருது, ஒரு சென்டென்ஸில் எப்படி ஃப்ரேம் பண்ணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம எல்லாமே நம்ம எப்படி வச்சு பார்க்குறோம், எனி அட் ஆல் அப்படின்றத வச்சு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா கொஞ்சம் ஹெல்ப் வேணாலும் கேளு, எவ்வளோ ஹெல்ப் வேணாலும் கேளு அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் அட் ஆல் ஜஸ்ட் டெல் மீ. ஸோ அதை வந்து எதுவுமே நீ பார்க்காம என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்தோம், கொஷின்லையும் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் ஃபார்ம்லையும் பார்த்தோம். அண்ட் தனித்தனியாக எனினா என்ன, அட் ஆல்னா என்ன, ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், do you have any questions அப்படின்னு கேட்குறேன். அண்ட் செகண்டே பார்த்தீங்கன்னா do you have any questions at all. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் கேட்குறேன், இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்ற ஒரு டோனில் கேட்குறேன். பட் செகண்ட் ஒன் என்ன கேட்குறேன் அப்படின்னா do you have any questions at all அப்படின்ற மாதிரி கேட்கும் போது மினிமம் ஒரு கொஸ்டினாவது நான் கேட்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒன் கொஸ்டின், மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் வேணாலும் இருக்கலாம், பட் மினிமம் எனக்கு எவ்வளோ வேணும், ஒரு கொஸ்டினாவது இருக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நார்மல். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். அப்படி கேட்கல அப்படின்னாலும் தட் இஸ் ஃபைன். பட் செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா do you have any questions at all அப்படின்னா I'm expecting at least one question from the audience அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். So do you have any questions at all? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல any at all அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், is there any chance at all? ஏதாவது கொஞ்சம் சான்ஸாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான கேள்வி இது. I can't see any stars at all. எந்த ஒரு ஸ்டாருமே என்னால் பார்க்க முடியல அப்படின்றதுக்கான சென்டென்ஸ் இது. ஸோ இந்த ஐ cannot see any at all stars அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஆடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ I can't see any stars at all. ஸோ இந்த மாதிரி எனி ஹெல்ப் அட் ஆல் அப்படின்றது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனி அட் ஆல் ஹெல்ப் அப்படின்றது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்மேட்டை நம்ம சூஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எனி ஹெல்ப் அட் ஆல், எனி ஸ்டார்ஸ் அட் ஆல், எனி வாட்டர் அட் ஆல், எனி கொஷின்ஸ் அட் ஆல், எனி சான்ஸ் அட் ஆல். ஸோ இந்த மாதிரி இந்த எனி அட் ஆல் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ நினைச்சாலும் அதுவும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இது எல்லா வீடியோவும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 வீடியோஸ்க்கு அப்புறம் அந்த வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் இதை தாண்டி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ நினைச்சாலும் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த எனி அட் ஆல் அப்படின்றது நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், இப்படி தான் யூஸ் பண்ணுன்றது எனக்கு முன்னாடி தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுலேருந்து என்ன நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்றதையும் காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.